வணக்கம் மிதுன ராசி நண்பர்களே. சனி பகவான் பராபவ ஆண்டான 2026 மீன ராசியில் வக்ர பயிற்சி அடைகிறார். இந்த வக்ர பயணம் 2026 ஜூலை 27 முதல் 2026 டிசம்பர் 11 வரை சுமார் 138 நாட்கள் நிகழ உள்ளது. மிதுன ராசிக்கு அஷ்டமாதிபதி மற்றும் பாக்கியாதிபதி, அதாவது 8, 9 ஆகிய இடத்துக்கு அதிபதியானவர் சனி பகவான். 10ஆம் இடமான கர்மஸ்தானத்தில், அதாவது தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் வேளையில் வக்ரகதி அடைகிறார். கர்மசனி என்று அழைக்கப்படும் 10ஆம் இடத்தின் சனியின் வக்ர காலத்தினால் மிதுன ராசிக்காரர்கள் பெறப்போகும் பலன்களை பார்க்கலாம். மிதுன ராசிக்கு 10ஆம் இடத்தில் கர்ம சனியாக சஞ்சரிக்கும் சனி பகவான் வக்ரமடைவதால் உங்களது தொழில் மற்றும் உத்தியோகத்தில் இருந்து வந்த கடும் நெருக்கடிகள், வேலைப்பளு மற்றும் தடைகள் தற்காலிகமாக பின்வாங்கும். கடந்த சில மாதங்களாக உங்களை அலைக்கழித்த குழப்பங்கள் தீர்ந்து ஒரு தெளிவான பாதை புலப்படும். அஷ்டமாதிபதியும் வக்ரம் பெறுவதால் திடீர் தடைகள் விலகி காரியங்கள் சுமூகமாக முடியும். குடும்பத்தில் இருந்து வந்த தேவையற்ற சண்டைகள், கருத்து வேறுபாடுகள் முடிவுக்கு வரும். பாக்கியாதிபதியான சனி பகவான் வக்ரமடைவதால் தந்தை அல்லது தந்தை வழி உறவினர்களுடன் பேசும்போது வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. பூர்வீக சொத்துக்கள் அல்லது நீண்ட நாள் குடும்ப பிரச்சனைகளுக்கு பேசி தீர்வு காணலாம். கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். அஷ்டமாதிபதி வக்ரம் பெறுவதால் எதிர்பாராத இடங்களிலிருந்து திடீர் பணவரவு, இன்சூரன்ஸ் தொகை அல்லது பழைய பாக்கிகள் வந்து சேரும். அதே சமயம் பாக்கியாதிபதி வக்ரமடைவதால் அதிர்ஷ்ட காடாக வர வேண்டிய பெரிய தொகைகள் கைக்கு வர சற்று தாமதமாகலாம். புதிய முதலீடுகளை தவிர்த்து பழைய கடன்களை அடைப்பதில் கவனம் செலுத்துவது நல்லது. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு இது புதிய முதலீடுகளை தவிர்த்து இருக்கும் தொழிலை சீரமைக்க வேண்டிய காலமாகும். வாடிக்கையாளர்களின் தேவைகளை புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். கூட்டு தொழிலில் இருந்த குளறுபடிகள் நீங்கும். வெளிநாடு அல்லது வெளி மாநில தொடர்புகள் மூலம் புதிய ஆர்டர்கள் கிடைக்க வாய்ப்புள்ளது. உத்தியோகத்தில் இருந்த வேலை பளுவும் உயரதிகாரிகளின் கெடுபிடிகளும் கணிசமாக குறையும். கடந்த சில மாதங்களாக வேலை இழப்பு பயத்தில் இருந்தவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் அல்லது தற்போதைய வேலையிலேயே நிலைத்த தன்மை கிடைக்கும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற விஷயங்களில் இருந்த தடைகள் விலகி சாதகமான சூழல் உருவாகும். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மூட்டு வலி, முதுகு வலி மற்றும் எலும்பு தொடர்பான உபாதைகள் இருந்தவர்களுக்கு சிகிச்சையின் மூலம் நல்ல குணம் தெரியும். வேலை சுமை குறைவதால் நீண்ட நாட்களாக இருந்த மன அழுத்தமும் சோர்வும் விலகி சுறுசுறுப்பு கூடும். மிதுன ராசி பெண்களுக்கு பொறுப்புகள் கூடினாலும் அதை சமாளிக்கும் மனப்பக்குவம் உண்டாகும். குடும்ப பெரியவர்களின் உடல் நலத்தில் கூடுதல் அக்கறை காட்ட வேண்டும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு பணியிடத்தில் நிலவி வந்த தேவையற்ற மன உளைச்சல்கள் நீங்கி நிம்மதி பிறக்கும். அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு இது சற்றே அமைதியாக செயல்பட வேண்டிய காலமாகும். கட்சியில் உள்ள எதிர்ப்புகள் தற்காலிகமாக ஓயும் என்றாலும் உங்களது ரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு முன்பு கட்சியின் மூத்த உறுப்பினர்களிடம் ஆலோசிப்பது நல்லது. மாணவர்களை பொறுத்தவரை கல்வியில் சோம்பேறித்தனத்தை தவிர்ப்பது அவசியம். வக்ர சனி சோம்பலை தரக்கூடும் என்பதால் அன்றாட பாடங்களை அன்றன்றே படித்து முடிப்பது நல்லது. உயர்கல்விக்காக காத்திருக்கும் மாணவர்களுக்கு சற்று தாமதத்திற்கு பின் நல்ல செய்திகள் வந்து சேரும். சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயருக்கு எண்ணெய் காப்பு சாத்தி வழிபடுதல் அல்லது அனுமன் சாலிசா பாராயணம் செய்தல் நல்லது. சனிக்கிழமை தோறும் உளுந்த வடை அல்லது எள் சாதத்தை ஏழைகளுக்கு தானமாக வழங்குவது சிறந்தது. தூய்மை பணியாளர்கள் அல்லது முதியோர்களுக்கு உங்களால் இயன்ற நிதி உதவி அல்லது போர்வைகளை தானமாக வழங்குவது சனியின் அருளை பெற்றுத்தரும்.